ஆர்.கே. நாராயணின் என்ஜின் ட்ரபிள். இந்த கதையின் நாயகன் பெயர் சொல்லப்படாத ஒரு சாதாரண மனிதன். அவர் மால்குடியில் கற்பனை ஊர் வாழ்கிறார். ஒரு நாள் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. நகராட்சி தலைவர் அறிவிப்பது என்னவென்றால், அவர் லாட்டரியில் ஒரு விசித்திரமான பரிசை வென்றுள்ளார். அது வேறு எதுவும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ரோடு ரோலர். தொடக்கத்தில் நாயகன் மிகவும் பெருமைப்படுகிறார். எல்லோரும் அவரை பாராட்டி இவர் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி என்று சொல்கிறார்கள். ஆனால் சில நாட்களிலேயே அவர் உணர்கிறார், இது ஒரு பரிசு அல்ல, வாழ்நாள் முழுவதும் தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. ரோடு ரோலர் மிக பெரியது, கனமானது. அதை பயன்படுத்துவதற்கான நிலமும் பணமும் அவரிடத்தில் இல்லை. அதை நகர்த்த முயற்சிக்கும் போது அவர் சில கூலிகளை அப்பணிக்கு அழைக்க சொல்கிறார். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த இரும்பு மெஷின் அசைந்து நகர மறுக்கிறது. நகர்ந்தாலும் அது சுவற்றை இடித்து போட்டு விடுகிறது. பாதையில் குழப்பம் உண்டாக்குகிறது. மால்குடி மக்கள் இதையெல்லாம் கண்டு சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். நாயகன் வெகுளி வருத்தமும் அடைகிறார். இந்நிலையில் ஒரு புகழ்பெற்ற சுவாமிகள் மால்குடிக்கு வருகிறார். வரவிருக்கும் கோவில் திருவிழாவுக்காக மண்டபம் மற்றும் மைதானத்தை சீரமைத்துக் கொண்டிருந்த கோவில் பூசாரி ரோடு ரோலரை தரையை சமமாக்க பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார். இதை கேட்ட நாயகன் மகிழ்ச்சியில் குதிக்கிறார். இதுதான் அந்த பிரச்சனை கருவியிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு என நினைக்கிறார். ரோடு ரோலர் பல சிரமங்களின் போதும் கோவிலில் மைதானத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் திருவிழா இரவில் போது ரோடு ரோலர் மீண்டும் தன் துன்பத்தை காட்டுகிறது. அது திடீரென பழைய ஒரு கிணற்றுக்குள் உருண்டு விழுந்து விடுகிறது. முதலில் அனைவரும் பயப்படுகிறார்கள். ஆனால் சற்று நேரத்தில் நிலைமை முற்றிலும் மாறுகிறது. கிணறு ஆழமானதால் அது ஒரு அதிர்ஷ்ட சின்னமாகவும் கோவிலுக்கு செய்யப்பட்ட சேவையாகவும் மதிக்கப்பட வேண்டும் என்று பூசாரி அறிவிக்கிறார். நகராட்சியும் இந்த கருவியை தாங்கள் கவனித்துக் கொள்வதாக சொல்கிறது. அவ்வாறு பல நாட்கள் துன்பம் கொடுத்த ரோடு ரோலரிலிருந்து நாயகன் முடிவாக விடுபடுகிறார். ஒரு எதிர்பாராத பரிசு எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பேராபத்தை கொண்டு வந்தது, மேலும் அதே பிரச்சனை எப்படி ஒரு அதிசயமான முறையில் தீர்ந்து விட்டது என்பதைத்தான் நகைச்சுவையாக ஆர்.கே. நாராயண் என்ஜின் ட்ரபிள் மூலமாக சொல்கிறார்.